السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. அன்பிற்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் ஹதீஸ்களை கற்க நெறியின் 6வது வகுப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னால் நாங்கள் ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான 5 நிபந்தனைகள் இருக்கின்றன. அதிலே முதல் நிபந்தனை, அறிவிப்பாளர்கள் அனைவரும் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். 2வது நிபந்தனை, அந்த அறிவிப்பாளர்கள் அனைவரும் தவறுவிடாதவர்களாக, நல்ல ஞாபக சக்தியிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். 3வது, ஞாபக சக்தி என்று சொன்னால் ஹதீஸ்களை பாதுகாத்து ஒப்புவிப்பதிலே அவர்கள் நம்பகமானவர்களாக இருக்க வேண்டும். 3வது விடயம், அந்த அறிவிப்பாளர்களுக்கு இடையில் தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு மாணவர் அவருடைய ஆசிரியத்திலிருந்து நேரடியாக ஹதீஸை கேட்டிருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு வகையிலே தொடர்பு அவருக்கு இருக்க வேண்டும். இந்த ஹதீஸை படிப்பதிலே, ஹதீஸை பெற்றுக்கொள்வதில். இன்று நாம் இந்த 3வது நிபந்தனை சம்பந்தமாக ஓரளவு விரிவாக நாங்கள் பார்ப்போம். இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னவென்றால், எவ்வாறு அறிவிப்பாளர்களுக்கு இடையிலே தொடர்பு இருந்தது என்பதை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது. அதற்கு 4 வரிகள் இருக்கின்றன. அந்த 4 வரிகள் எவை, அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாங்கள் இன்று சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த அறிவிப்பாளர் வரிசையிலே இந்த தொடர்பு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இதனை நிறைய நவீன காலத்திலே இந்த ஹதீஸ் மறுப்பை மேற்கொள்ளக்கூடியவர்கள் புரியாத ஒரு விடயம்தான் இது. ஏனென்றால் அவர்கள் என்ன எடுத்தாலும் என்ன கேட்பார்கள் என்றால், இமாம் புகாரி எழுதிய அவருடைய கைப்பிரதி எங்கே, அல்லது அவர் எழுதிய கைப்பிரதி எங்கே, ஹதீஸருடைய கைப்பிரதிகள் இல்லையே என்ற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைப்பார்கள். இந்த கேள்விக்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு இந்த ஹதீஸ் கலையினுடைய விதிமுறைகள் தெரியாததுதான் காரணம். என்னவென்றால், ஹதீஸ் கலையிலே நாங்கள் எப்பொழுதும் வெறும் கைப்பிரதியை வைத்து அதிலே உள்ள தகவல்கள் உண்மையானதா பிழையானதா என்பதை நாங்கள் முடிவு செய்வது கிடையாது. மாற்றமாக ஹதீஸ் கலையிலே யாராவது ஒரு தகவலை அறிவிக்கிறார் என்று சொன்னால், அவருக்கும் அந்த சம்பவத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன என்பது அங்கு நிரூபிக்கப்பட வேண்டும். நேரடியாக ஒன்றில் அந்த சம்பவத்தை அவர் பார்த்திருக்க வேண்டும், அல்லது அந்த வார்த்தையை அவர் நேரடியாக கேட்டிருக்க வேண்டும், அல்லது அதனை நேரடியாக கேட்டு நம்பிக்கையாளர்களிடத்திலிருந்து இவர் கேட்டிருக்க வேண்டும். இப்படி நேரடியாக அந்த சம்பவத்தோடு சம்பந்தப்படுவது அல்லது சம்பந்தப்பட்டவர்களோடு தொடர்பு இருப்பது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அப்படி இல்லாவிட்டால், எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நான் எழுதி வைத்து விட்டேன் என்பதற்காக வேண்டி அது ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக மாறிவிட முடியாது. எனவே வெறுமனே கைப்பிரதிகள் ஹதீஸ் கலையை பொறுத்தவரையிலே பொதுவாக வரலாற்று ரீதியாக வெறுமனே ஒரு புத்தகம் இருக்கிறது, ஒரு நூல் இருக்கிறது, அல்லது ஒரு கைப்பிரதி இருக்கிறது, அல்லது ஒரு கல்வெட்டு இருக்கிறது என்பதனால் அது அந்த சப்ஜெக்ட் உண்மையாகிவிடும் என்பது எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஏனென்றால் அதனை எழுதியவர் யார் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும், அது எப்பொழுது எழுதப்பட்டது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். எப்பொழுது எழுதப்பட்டதா என்று தெரிந்தாலும் கூட அதனை எழுதியவர் யார், நம்பகமானவரா இல்லையா என்று தெரிய வேண்டும். எங்கேயாவது ஒரு கல்வெட்டிலே ஒரு விடயம் படுத்தப்பட்டிருந்ததன் காரணமாக அது உண்மையாகி விடுவதில்லை. மாற்றமாக அதனை எழுதியவர் நம்பகமானவராக இருந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற விடயங்களை எல்லாம் புரியாமல் தான் எங்களுக்கு ஏதாவது கைப்பிரதியை தாருங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதாக சிலர் சொல்வார்கள். கைப்பிரதி இருந்ததுக்காக வேண்டி எப்படி அது உண்மை என்று நாங்கள் நிரூபிக்க முடியும்?
முடியாது. அப்ப எனவே அறிஞர்களுக்கு மத்தியிலே ஹதீஸ் கலையிலே நேரடியாக ஒரு விடயத்தை ஆசிரியரிடமிருந்து கேட்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. எனவே அதிலே கோளாறு ஏற்படும் பட்சத்திலே அந்த ஹதீஸ் நம்பகத்தன்மையற்ற நிலைமைக்கு சென்று விடுகிறது. அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், பெரும் நம்பிக்கையுள்ள அறிஞர்களாக இருந்தால், உதாரணமாக இமாம் ஜுஹ்ரி இருக்கிறார்கள். இமாம் ஜுஹ்ரி அவர்கள் மிக பிரபலமான ஒரு ஹதீஸ் கலை அறிஞர். இருந்தாலும் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சந்திக்கவில்லை. அவருடைய ஒரு நூலிலே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதி வைத்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏன்? அவர் நேரடியாக ரசூலுல்லாஹ்விடத்திலே அதனை கேட்கவில்லை, கேட்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே அவர் சொன்னதற்காக வேண்டி, அவர் எழுதி வைத்ததற்காக வேண்டி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம் என்ன? இந்த மூன்றாவது நிபந்தனை அங்கு பூர்த்தியாகவில்லை. எனவே வெறுமனே நாங்கள் கைப்பிரதிகளை தாருங்கள் என்று கேட்பதிலே எந்த விதமான புண்ணியமும் கிடையாது. அடுத்த விடயம் என்னவென்றால், எப்படி நாங்கள் இரண்டு அறிவிப்பாளருக்கு மத்தியிலே ஒருவர் இந்நாளத்தில் நாங்கள் ஹதீஸை கேட்டேன் என்று சொல்லும் பொழுதோ, ஹதீஸ் கிதாபுகளில் வரும் பொழுதோ, ஹதீஸ் நூல்களில் வரும் பொழுதோ நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது? இன்னார் இந்நாளிடத்திலிருந்து இன்னாரை இவருடைய மாணவர் தான், இவரிடத்திலிருந்து ஹதீஸை படித்தார் என்பதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால், முதலாவது அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் பார்ப்போம். தனது ஆசிரியத்திலிருந்து கேட்டதாக சொல்லும் பொழுது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். அதா என்பதாக நாங்கள் சொல்வதற்கு அவர்கள் அந்த ஹதீஸை ஏற்றி வைக்கும் பொழுது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகம் என்ன? ஏனென்றால் ஹதீஸை கேட்பதற்கு, ஹதீஸை படிப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று என்ன? ஆசிரியர் ஹதீஸை சொல்லும் பொழுது மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, அல்லது ஹதீஸை ஆசிரியர் சொல்ல மாட்டார், ஆசிரியருக்கு முன்னால் சில மாணவர்கள் வாசிப்பார்கள், அதனை மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்திலே இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் என்ன வார்த்தை பயன்படுத்தப்படும்? ஆசிரியர் ஹதீஸை அறிவிக்கும் போது நேரடியாக கேட்டிருந்தால் சமிஅத்து என்பதாக அறிவிப்பாளர்கள் சொல்வார்கள். சமிஅத்து என்று எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் நேரடியாக அவர் சொல்வதை இவர் கேட்டார் என்று அர்த்தம். அடுத்ததாக ஹத்தசனி என்பதாக சொல்வார்கள். ஹத்தசனி அதுவும் கேட்டதற்கு சொல்லப்படும். அடுத்ததாக இன்னொரு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது, அறிஞர்கள் அறிவிப்பாளர்கள் பயன்படுத்துவார். அக்பரனா அல்லது அக்பரணி என்பதாக பயன்படுத்துவார்கள். அது என்ன விளக்கம் என்றால், ஆசிரியர் ஹதீஸை சொல்லவில்லை, மாற்றமாக அவருடைய சபையிலே மாணவர் ஒருவர் அவருடைய ஹதீஸ்களை வாசிக்க ஆசிரியர் என்ன செய்தார்? அதனை அங்கீகரித்தார். அப்படி இருக்கும்போது அக்பரணி என்பதாக அறிஞர்கள் பயன்படுத்துவார்கள். எனவே இதுதான் முதலாவது முறை. ஆசிரியர் மாணவருக்கும் ஆசிரியருக்கும் மத்தியிலே தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கான முதலாவது முறை அந்த மாணவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகம். இது முதலாவது எங்கு காணப்படும் என்றால், இமாம் புகாரி தனது ஆசிரியத்திலிருந்து அறிவிக்கும் பொழுது அந்த சமயத்து அக்பரணி என்பதாக இவைகள் பயன்படுத்தப்படும். அதற்கு மேலால் பெரும்பாலும் அன் என்பதாகத்தான் இடம்பெறும். அண்ணன் என்பதாகத்தான் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் மத்தியிலே இடம்பெறும். அப்படி நிகழக்கூடிய இடத்திலே இந்த சமயத்து அக்பரணி ஹத்தசனி என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படாமல் அறிவிப்பாளருக்கு மத்தியிலே அந்த வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது அதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது? அதே போல வேலை ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம், ஆசிரியர் சொல்வதை மாணவர் கேட்டால் சமயத்து ஹத்தசனி என்பதாக சொல்வார் அல்லது ஹத்தசனா என்பதாக சொல்வார். மாணவர்கள் யாராவது ஒருவர் வாசிக்க ஆசிரியர் கேட்டு அதனை அங்கீகரித்தால் அந்த நேரத்திலே அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய மாணவர்கள் அக்பரனா என்பதாக சொல்வார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். இன்னொரு கட்டம் இருக்கிறது என்னவென்றால், ஆசிரியர் ஒரு தனது நூலொன்றை கொடுத்து
ஹதீஸ் நூல் ஒன்றை கொடுத்து இந்த ஹதீஸில் எல்லாம் எனது அறிவிப்புகள், இதை நீங்கள் அறிவிக்கலாம் என்று ஒரு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் அவருடைய ஹதீஸ் நூலை கொடுத்தால் அது முனாவலா இஜாசாவில் ஒரு வகை முனாவலா என்பதாக சொல்லப்படும். கொடுத்து அறிவிக்குமாறு அனுமதி கொடுப்பது. சில வேளை ஆசிரியர் புத்தகத்தை கொடுப்பார், தனது பிள்ளைகளுக்கு புத்தகத்தை கொடுப்பார், அல்லது தனது மாணவர்களுக்கு அல்லது தனது நண்பர்களுக்கு புத்தகத்தை கொடுப்பார். ஆனால் இதனை என்னிடத்திலிருந்து நீங்கள் அறிவியுங்கள் என்று சொல்ல மாட்டார். அப்படி சொல்லாவிட்டால் அதனை நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வதிலே சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் அவர் அறிவியுங்கள் என்ற அனுமதி கொடுத்தால்தான் அங்கு அந்த இத்திசால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொடர்பு ஏற்படுகிறது. இல்லாத பட்சத்திலே அந்த தொடர்பு இல்லாமல் சென்றது. ஏனென்றால் சில வேளை அந்த புத்தகத்தை அவர் மறுபரிசீலனை செய்திருக்க மாட்டார். சில வேளை அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம். அதனால்தான் அவர் அறிவியுங்கள் என்ற அனுமதியை கொடுக்கவில்லை. அறிவியுங்கள் என்ற அனுமதியை கொடுத்து விட்டால் அதிலே உள்ள விடயங்கள் எல்லாம் அவற்றுக்கு உத்தரவாதங்களுக்கு வழங்கப்படுகிறது. இவைகள் அனைத்துமே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நம்பகமான அறிவிப்பாளர்கள், நம்பகமான திறமையான அறிவிப்பாளர்களுடைய விடயத்தில்தான் இவற்றையெல்லாம் நாங்கள் பேசுவோம். பலவீனமாக இருந்தால் அவர்களை பற்றி பேச்சு இங்கு கிடையாது. அவர்களை ஏற்கனவே நாங்கள் ஒதுக்கிவிட்டோம். இப்பொழுது நம்பகமானவர்கள், திறமையானவர்கள், ஆனால் அவர்களுக்கு பற்றிய தொடர்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்பகமானவர்களாகவும் திறமையுள்ளவர்களாகவும் இருந்தாலும், நேர்மையுள்ளவர்களாகவும் திறமையுள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பற்றிய தொடர்பு இல்லாவிட்டாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம். இரண்டு அறிவிப்பாளர் இருக்கிறார்கள், அதாவது அவர்களுக்கு பற்றிய தொடர்பு இல்லை என்றால் அங்கும் நாங்கள் ஹதீஸை இருக்க மாட்டோம். ஏனென்றால் அந்த இருவருக்கு மத்தியிலே யாரோ ஒருவர் விடுபட்டு இருக்கலாம். அந்த விடுபட்டவர் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு தெரியாது. எனவே அவர் மூலமாக சில வேளை பிழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் அந்த தொடர்பை நாங்கள் கவனத்திலே கொள்கிறோம். எனவேதான் நாங்கள் ஏற்கனவே சொல்வது போல ஹதீஸ் கலை விதிமுறைகள் மிக மிக துல்லியமாக நுணுக்கமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த ஹதீஸுடைய விதிகளை உருவாக்குவதற்கு ஆரம்பமான ஹதீஸ்களின் அடிப்படையிலே, குர்ஆன் வசனங்களின் அடிப்படையிலே அந்த வசனங்களையும் அந்த ஹதீஸ்களையும் நடைமுறைப்படுத்துவதற்காக எங்களுக்கு உதவக்கூடியதுதான் இந்த விதிமுறைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹதீஸ்களில் தவறுகள் நிகழ்ந்துவிடக்கூடாது. நபி அவர்கள் சொன்ன எதுவும் தவறிவிடவும் கூடாது, சொல்லாத எதுவும் மார்க்கத்திலே புகுந்து விடவும் கூடாது என்ற விடயத்துக்காகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரைட். இப்பொழுது அந்த அறிவிப்பாளர்களுக்கு மத்தியிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் சமயாத்து என்பதாகவும் இல்லை, அக்பரணி என்பதாகவும் இல்லை, அன்பணி என்று சொன்னால் நாங்கள் மூணாவது முறை நாங்கள் சொன்னோம். ஆசிரியர் புத்தகத்தை கொடுத்து நீங்கள் அறியுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அம்பானா என்பதாக அறிவிப்பாளர்கள் சொல்வார்கள். அப்ப இந்த 3 வார்த்தை பிரயோகங்களும் இல்லாத நேரத்திலே இன்னும் சில வார்த்தை பிரயோகங்களும் இருக்கிறது. அது விரிவஞ்சி நாங்கள் அவற்றை தவிர்த்துக் கொள்கிறோம். இவைகள் தான் முக்கியமானவைகள், அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடியவைகள். அறிவிப்பாளருக்கு மத்தியில் அந்த வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்படவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டால், அறிவிப்பாளர்கள் தனது ஆசிரியத்திலிருந்து கேட்ட விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய நூட்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒரு நூல் தான் அத்தாரிகுல் கபீர் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய நூல். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தனது ஸஹீஹுல் புகாரி என்ற நூலை தொகுப்பதற்கு முன்னாலே இந்த நூலை தொகுத்து விட்டார்கள். இந்த நூலிலே கிட்டத்தட்ட 12,000 அறிவிப்பாளர்களுடைய வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன. இதனை தொகுக்கும் பொழுது இமாம் புகாரி அவர்களுக்கு 16 வயது மாத்திரம். வெறும் 16 வயதிலே தான் அவர்கள் இந்த நூலை அவர்கள் தொகுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பின்னால் 16 வருடங்கள் முயற்சி செய்துதான் அவர்கள் ஸஹீஹுல் புகாரியை அவர்கள் உருவாக்கினார்கள். எனவே ஸஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர்களை பற்றி அவர்கள் கேட்கவே முழுமையான அறிமுகம் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், குத்துபு சித்தா என்று சொல்லப்படக்கூடிய 6 கிரந்தங்களில் வரக்கூடிய அறிவிப்பாளருடைய முழு எண்ணிக்கையே 8,000 சொச்சம். ஆனால் இமாம் புகாரி அதை விட அதிகமான அறிவிப்பாளர்களை பற்றி அறிந்து வைத்திருந்தார். 12,000 அறிவிப்பாளர்களை பற்றி தகவல்கள் அவர்கள் கேட்கவே 16 வயதிலே அவர்களுக்கு கட்டுப்படியாக இருந்தது. எனவே அவர்களுக்கு ஒரு ஹதீஸை கண்டால் அந்த ஹதீஸை இது என்னுடைய அறிவிப்பாளர்களை நல்லவர்களா அல்லது திறமையானவர்களா அல்லது குறைவுள்ளவர்களா என்று தீர்மானிப்பது என்பது ஒரு சர்வசாதாரண விடயம். அந்த அளவுக்கு மிக திறமை உள்ளவர்கள் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதனால்தான் அவருடைய அந்த நூலுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு. அதாவது இவ்வளவு நாங்கள் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களையும் பேணி அதில் எந்த குறையும் வந்துவிடாமல்
வந்துவிடாத ஹதீஸ்களை மாத்திரம் தொகுத்து எழுதியதுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹுல் புகாரி. அவர்களாக கண்டுபிடித்ததல்ல, அவர்களாக கண்டுபிடித்த ஹதீஸ்கள் அல்ல அவைகள். ஏற்கனவே உள்ள ஹதீஸ்களில் இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஹதீஸ்கள் எது என்று அவர்கள் தேடி எடுத்து தொகுத்து வைத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு ஒரு குழுமத்தில் ஒரு வீடியோ அனுப்புவோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ் இந்த சஹீஹ் புகாரியை எப்படி உருவாக்கினார்கள், அதிலே ஏன் எல்லோரும் அதிலே முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். குர்ஆனுக்கு பின்னால் நம்பகமான ஒரு புத்தகம் நூல் இருக்குமானால் அது சஹீஹுல் புகாரி என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்ற விடயங்கள் அந்த நூலிலே அந்த வீடியோவிலே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த தாரீகுல் கபீர் என்ற நூலை நாங்கள் சென்று பார்ப்பது எதற்காக என்றால், எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பாளர் அவருடைய ஆசிரியத்திலிருந்து கேட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வதற்காக. ஏனென்றால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஒரு அறிவிப்பாளர் பற்றி சொல்லும்போது இவர் இன்னாரிடத்திலிருந்து ஹதீஸை கேட்டிருக்கிறார் என்ற தகவல்களை அங்கே பதிவு செய்வார்கள். பெரும்பாலும் கேட்ட தகவல்களை மாத்திரம், இன்னாரிடத்திலிருந்து கேட்டிருக்கிறார் என்ற தகவல்கள் தான் அங்கே கூடுதலாக இருக்கும். இன்னாரிடத்தில் இன்னார் கேட்கவில்லை என்ற தகவல்கள் அங்கு மிக குறைவாகத்தான் தாரீகுல் கபீர் என்ற நூலிலே இருக்கும். ரைட். இப்பொழுது இன்னாரிடத்திலிருந்து ஒருவர் கேட்கவில்லை என்ற தகவல்களை நாங்கள் பெற வேண்டும் என்றால் அதற்கு குத்துபுல் மராசில் என்று சொல்லப்படக்கூடிய நூட்கள் இருக்கின்றன. அந்த நூட்களிலே சென்று நாங்கள் பார்த்தால், ஒரு அறிவிப்பாளரை சென்று பார்த்தால் எங்களுக்கு சொல்லுவார்கள், இவர் இன்னாரிடத்திலிருந்து ஹதீஸை கேட்கவில்லை, இவருக்கு மத்தியிலே ஒரு தொடர்பில்லாத இருக்கிறது, தொடர் பரிந்திருக்கிறது என்பதாக சொல்வார்கள். அப்படியான மராசில்களை உதாரணமாக நாங்கள் சொல்வதா, மராசில் இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மராசில், அதேபோல் அபூ ஸுர்ஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் மராசில், அபூ ஸுர்ஆ அல் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி எழுதியது, இவைகளை எடுத்து நாங்கள் பார்க்க முடியும். யாராவது அறிவிப்பாளர்கள் சில அறிவிப்பாளர்களிடம் கேட்காத தகவல்களை இங்கு பதிந்திருப்பார்கள். இவரிடத்திலிருந்து கேட்கவில்லை, இவரிடத்திலிருந்து இவர் அறிவிக்கக்கூடியதற்கு மத்தியிலே தொடர்பு இல்லாமல் இருக்கிறது என்ற தகவல்களை இந்த நூலிலே சென்று நாங்கள் பார்க்க முடியும். தாரீகுல் கபீர் என்ற இமாம் புகாரியுடைய நூல் அது அறிவிப்பாளர்கள் யார் யாரிடத்திலிருந்து யார் யார் கேட்டிருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு சொல்லக்கூடிய நூல். மராசில், குத்துபுல் மராசில் என்று சொல்லப்படக்கூடிய நூல் கேட்காத அறிவிப்பாளர்களிடத்திலிருந்து எந்த அறிவிப்பாளர்கள் இந்த விடயத்தை கேட்கவில்லை என்று சொல்லக்கூடிய நூல். தொடர் பருந்த அறிவிப்பாளர்களை சொல்லக்கூடிய நூல் தான் மராசில். தொடர்புள்ள அறிவிப்பாளர்களை சொல்லக்கூடிய நூல் தான் தாரீகுல் கபீர் என்ற இமாம் புகாரியுடைய நூல். இப்ப இந்த மூன்று வழிகள் மூலமாகவும் எங்களுக்கு இரு அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை எங்களால் அறிய முடியாமல் சென்று விட்டால் நாங்கள் என்ன செய்வோம், நான்காவது ஒரு கட்டத்துக்கு செல்வோம். அந்த நான்காவது கட்டம் என்ன என்று கேட்டால், அந்த இரண்டு அறிவிப்பாளர்களுடைய பிறந்த திகதி, மரணித்த திகதி, இவற்றை நாங்கள் வைத்து என்ன செய்வோம், இருவரும் ஒரே காலத்திலே ஒரே இடத்திலே ஹதீஸ்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததா, ஒரே காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்களா, ஒரே காலத்திலே வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் இருவரும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருந்ததா என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்வோம். அப்படி ஆய்வு செய்யக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு அதற்கான சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்தால் அது தொடர்பு உள்ளது, இரு அறிவிப்பாளருக்கு மத்தியிலே தொடர்பு உண்டு என்பதாக தீர்ப்பு செய்வோம். அப்படி இருவரும் சந்திப்பதற்கான வாய்ப்பு, சந்தித்து படிப்பதற்கான வாய்ப்பில்லை, சந்திப்பதற்கான வாய்ப்பு மாத்திரமல்ல, பல விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது, இருவரும் நம்பகமானவர்கள், ஹதீஸை பாதுகாப்பதிலே திறமையானவர்கள் என்பது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்றால், அந்த ரெண்டு பேரும் ஒரே காலத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதானே சந்திக்க முடியும், தொடர்பு இருக்க முடியும். அது இரண்டாவது விஷயம். ஒரே காலத்திலே வாழ்ந்தால் மாத்திரம் போதுமா என்றால் இல்லை, அவ்விருவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்திருந்தால் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும், சந்தித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும். அடுத்தது என்னவென்றால், சந்தித்து ஹதீஸ்களை படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்க வேண்டும். இப்படி பல விடயங்களையும் நாங்கள் ஆய்வு செய்வோம். சில வேளை ஒரே காலத்திலே வாழ்ந்திருந்தாலும் கூட உடனடியாக நாங்கள் இருவருக்கும் மத்தியில் தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் தீர்ப்பு செய்ய மாட்டோம். ஏனென்றால் ஒருவர் மக்காவில் இருப்பார், இன்னொருத்தர் கூஃபாவிலே இருப்பார். மக்காவில் உள்ளவர் கூஃபாவுக்கு சென்றிருக்க மாட்டார், கூஃபாவில் உள்ளவர் மக்காவுக்கு சென்றிருக்க மாட்டார் என்றால், அப்ப அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம்,
தொடர்பில்லை என்பதாக சொல்வோம். ஒரே காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் தான், ஆனால் தொடர்பில்லை. அதே போல இருவரில் ஒருவர் மற்றவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று நிற்கிறார், ஆனால் இவர் செல்லக்கூடிய இடத்திலே அவர் ஹதீஸை அறிவிப்பதை நிறுத்திவிட்டார் என்று கேட்டால் அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? இவர் செல்லக்கூடிய காலத்தில் அவர் ஹதீஸை அறிவிக்கவில்லை, எனவே இவரிடத்திலிருந்து ஹதீஸை அறிவிப்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன் இருவருக்கு மத்தியிலே தொடர்பு இல்லை என்பதாக நாங்கள் சொல்வோம். இப்படி மிக மிக நுணுக்கமான துல்லியமான விடயங்களை கவனத்தில் கொண்டுதான் ஹதீஸ்கள் எல்லாம் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கின்றன, ஹதீஸ்களுக்கு தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 4 வழிகளின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எப்பொழுதும் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருப்பார்கள் ஏனைய அறிஞர்களை விட. அதனால்தான் அவருடைய நூலுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு வழங்கப்படுகிறது. ஒரே ஒரு தந்தையுடைய புரைதா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபிங்கிறார். அவருடைய மகன்மார் சுலைமான், அப்துல்லா என்ற 2 பேர் இருக்கிறார்கள். சுலைமான், அப்துல்லா என்ற 2 பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புரைதா அவரிடத்திலிருந்து அவருடைய மகன்களில் அப்துல்லா என்ற மகன் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை மாத்திரம்தான் சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். சுலைமான் அவருடைய அடுத்த மகன் சுலைமான் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை அவர்கள் ஏற்கவில்லை. ஆனால் உண்மையிலே சுலைமான் தான் அப்துல்லாவை விட மிகவும் பலமானவர். 2 பேரும் தந்தையோடு நீண்ட காலங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஏன் எடுக்கவில்லை என்று கேட்டால், சுலைமான் அவர்கள் தந்தையிடமிருந்து ஹதீஸை அறிவிக்கும் பொழுது இந்த சமயத்து தந்தையிடமிருந்து நேரடியாக கேட்டேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. ஆனால் அப்துல்லா என்பவர் அவர் தந்தையிடத்திலிருந்து கேட்கக்கூடிய இடத்திலே சமயத்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனவே அவ்விதற்கு மத்தியிலே தொடர்பு இருப்பது நிச்சயம். ஆனால் சுலைமான் அவர் நேரடியாக தந்தையிடத்திலிருந்து அறிவிக்கிறாரா அல்லது தனது சகோதரத்திலிருந்து கேட்டு அறிவித்திருப்பாரா என்பதற்கான உத்தரவாதம் அங்கு கிடையாது. எனவேதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த சந்தேகத்தின் காரணமாக அவருடைய ஹதீஸை புகாரியிலே பதிவு செய்யவில்லை. அதற்காக வேண்டி அவர்கள் அதனை தைஃப் என்று கருதுகிறார்கள் என்று அர்த்தமில்லை. மாற்றமாக அதனுடைய தரம், இமாம் புகாரி அவர்கள் சஹீஹ் புகாரியிலே ஹதீஸை எழுதுவதற்கான தரத்தை அடையவில்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது புகாரியிலே உள்ள ஹதீஸ்களை மாத்திரம்தான் சஹீஹ் என்பதாக கருதுகிறார்களா என்றால் இல்லை. அதற்கு வெளியிலும் பல ஹதீஸ்களை அவர்கள் சஹீஹ் என்பதாக தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனாலும் புகாரியிலே ஹதீஸை எழுதுவதற்கென்று அதற்கென்று ஒரு தரம் இருக்கிறது. சஹீஹா இருந்தாலும் எல்லா சஹீஹையும் அதில் எழுதுவதில்லை. சஹீஹிலே உயர்ந்த தரத்தை மாத்திரம்தான் எழுதுவார்கள். எனவே இவ்வளவு நுணுக்கமாக தீர்மானிக்கப்பட்ட ஹதீஸ்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸில் எழுதியிருக்கும் பொழுது இன்று சிலர் இமாம் புகாரி தெரியாமல் பயந்து வைத்து விட்டார், அறிவிப்பாளர்களை மாத்திரம் ஹதீஸை பார்த்து ஹதீஸை ஏற்றுக்கொண்டு விட்டார், அதனுடைய மத்தியை பார்க்கவில்லை, உள்ளடக்கத்தை பார்க்கவில்லை, கருத்துக்களை பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்வது சிறுபிள்ளைத்தனமான வாதங்கள் என்பதை உங்களால் புரிந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் சுலைமான் அறிவித்த ஹதீஸ்களை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவேதான் புகாரி முஸ்லிமுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இமாம் புகாரியுடைய தரம் சஹீஹ் புகாரியுடைய தரம் கூடியது. அது தரம் கூடியதற்கான காரணம் என்ன? இமாம் புகாரி தொகுத்ததன் காரணமாகவா அல்லது அதிலே கடைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள் சிறந்தவை என்ற காரணத்தினாலா என்று உங்களுக்கு இப்போது நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். இமாம் புகாரி ஹதீஸ்களை விதிமுறைகளை மிக மிக துல்லியமாக நுணுக்கமாக ஏனைய நூலை விட கடைபிடித்திருக்கிறார்கள் அந்த நூலிலே என்பதனால்தான் அவருக்கு அவ்வளவு சிறப்பு வந்திருக்கிறது. இமாம் புகாரி அவர் பாவம் செய்யாத தவறு விடாதவர் என்ற காரணத்தினால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாற்றமாக அறிஞர்கள் ஆய்வு செய்தார்கள். இமாம் புகாரி ஹதீஸ்களை தொகுத்ததன் பின்னால் ஆய்வு செய்து பார்த்த வகையில் அதிலே குறை பிடிப்பதற்கு எதுவும் இல்லை. ஒரு சில குறைகளை பிடித்தாலும் கூட அந்த குறைகள் பிடித்தவர்களிடத்திலேதான் அது குறை பிடித்தவர்கள் தான் பிழை விட்டிருக்கிறார்கள், இமாம் புகாரி பிழை விடவில்லை என்பது பல அறிஞருடைய நிலைப்பாடு. எனவேதான் இமாம் சஹீஹ் புகாரிக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் தனி மனிதர்களை புனிதப்படுத்தவில்லை. இமாம் புகாரி மீது எங்களுக்கு நேசம் இருக்கிறது அல்லது மரியாதை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினால் அவருடைய நூலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாற்றமாக இந்த விதிமுறைகளை மிக கவனமாக
எல்லோரை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றி இருக்கிறார் என்பதனால் தான் அதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. அந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த வீடியோவிலே இருந்து புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இத்தோடு எங்களுடைய 6வது வகுப்பு நிறைவு பெறுகிறது. இன்னும் 2 வகுப்புகள் எஞ்சிருக்கின்றன. அதில் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கும் முறை விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.